ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நம்முடைய இல்லாமையான சூழ்நிலைகளிலே உதவி எதிர்பார்த்து கடந்து போன சூழ்நிலையிலும் கூட நாம் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா அல்லது எங்கிருந்து நமக்கு உதவி வரும் என்று எதிர்பார்த்த நேரங்களிலும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தது உண்டு. சில வேளை அந்த காரியத்திற்கு ஜெபிக்காமல் கூட நமக்கு நன்மைகள் கிடைத்தது உண்டு. அப்படிப்பட்ட வேளைகளிலே நாம் அந்த நன்மை நடந்த பின்பதாக நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய சமூகத்திலே நன்றிகளை செலுத்துகிறோம். எவ்வளவு காலம்? ஒரு வேளை, ஒரு மாதம், 6 மாதம், அல்லது சில வேளை 1 வருடம், அல்லது சில வேளைகளிலே நினைக்கும் போதெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அடுத்த வாரம் நம்முடைய தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேஸை செலிப்ரேட் பண்ணுவதற்காக அல்ல ஸ்பெண்ட் பண்ணுவதற்காக நாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இது ஒரு தேவையான செய்தியாய் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு வந்து எல்லாரை போல நாமளும் ஆகாரத்தை உண்டாக்கி நண்பர்களை வரவழைத்து வீட்டிலிருந்து அமர்ந்து புசித்து அன்றைக்கு ஒரு ஜெபம், ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காய் நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி முடித்து விட்டு போகிற காரியம் அல்ல. நன்றி செலுத்துவது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு அத்தியாயமாய் அல்லது அது ஒரு பங்காய், அது ஒரு பாகமாய் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அநேக பிரசங்களை கேட்டிருக்கிறோம், அநேக வார்த்தைகளை வாசித்திருக்கிறோம். நன்றி அறிதல், நன்றி உணர்வு, நன்றியோடு இருப்பதனாலே கிடைக்கிற நன்மைகள், நன்றி அறிதலோடு அவசியம் என்ன என்று நாம் நம்முடைய ஆலயங்களில் மாத்திரமல்ல பள்ளிகளில் படிக்கும் பொழுது நம்மளுடைய மாரல் எத்திக்ஸ் கிளாஸில் நாம் படித்திருக்கிறோம். மறைமுகமாக சொல்லி கொடுப்பார்கள், கேரிங் இஸ் ஷேரிங் என்று சொல்லி. பிகாஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதை மற்றவதோடு கூட அவனுடைய கஷ்டத்தை உணர்ந்து பங்களிப்பது என்பதுதான் இஸ் a way of being thankful to God for the blessings or for the goodness that you have received from him. அதே போலதான் வேதத்தில் அநேக இடங்களிலே அநேக ஓமங்களையும் பார்த்திருக்கிறோம், அநேக வசனங்களையும் பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை சுட்டி காட்டி நான் செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். மல்கியா புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தசமபாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வந்து போடுகிறதுனால தான் என் ஆலயம் நிரம்பி வழியும், அதனால தான் என் ஜனங்கள் போஷிக்கப்படுவார்கள் என்பதல்ல. இதில் தேவன் நமக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ பெற்றுக்கொண்ட நன்மையை தேவனுடைய ஆலயத்தில் பண்டக சாலையில் வந்து செலுத்தும் பொழுது நீ மற்றவர்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நீ எனக்கு நன்றி செலுத்துகிறாய். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இருக்கிற கதவுகளை, ஆசீர்வாதத்தின் கதவுகளை, தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமாய் உன் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நீ வாசல்களை திறக்கிறாய் என்று வசனம் சொல்லுகிறது. சில வேளைகளிலே சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நேரடியாக நமக்கு வார்த்தை சொல்லப்படும். சில வேளைகளே சில வார்த்தைகளை நாம் உள் அறிந்து அல்லது உட்கருத்து அறிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இதற்கு தான் நம்ம எப்பொழுதும் ஆவியானவருடைய உதவி நமக்கு அவசியமாய் இருக்கிறது. செய்தி இதுவல்ல, நன்றி அறிதல், நன்றி தேங்க்ஸ் கிவிங் என்பது it is the gratitude, showing your gratitude, நன்றி உணர்வை காண்பிப்பதாய் இருக்கிறது. சில வேளைகளிலே தேவனுடைய சமூகத்திலே கொடுப்பதை நாம் ஒரு பெரிய காரியமாய் எண்ணாதபடிக்கு அது அநேக நேரங்களிலே தள்ளி வைத்து விடுகிறோம். அது தள்ளப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. Giving is also thanking God for all the goodness that you have received. So giving is not a different part, or it is not something that is different, but it is also a part of thanksgiving.
சில வேளைகளில் சில நன்றிகளை ஒருவர் எனக்கு செய்த நன்மை வார்த்தையினால் சொல்லுகிறேன், சில வேளைகளிலே என்னுடைய செய்கையினாலே காண்பிக்கிறேன், சில வேளைகளிலே அவர்களுக்காகவே நான் வாழ்வதனாலே நான் அதை காண்பிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி அறிதல் என்பது எவ்விதமாய் இருக்கிறது? நான் மனுஷரிடத்திலே நன்றி அறிதலை சொல்லவில்லை, தேவனிடத்திலே நன்றி அறிதலை நாம் எவ்விதமாய் காண்பிக்கிறோம்? நம்முடைய வார்த்தையிலே காண்பிக்கிறோமா? கொடுக்கிறதிலே காண்பிக்கிறோமா? அல்லது அவருக்காய் வாழ்கிறதிலே நம்முடைய நன்றி அறிதலை காண்பிக்கிறோமா? அநேக நேரம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த தேங்க்ஸ் கிவிங் என்று தேங்கிங் காட் என்று சொல்லி வரும்போது அது ஜெபத்திலே ஒரு பாகமாய் அது குறிக்கப்பட்டு விட்டது. அந்த பகுதியை தாண்டி வேறு எந்த காரியத்திலும் அந்த தேங்க்ஃபுல்னஸ் ஆர் தேங்கிங் காட் என்பது வருவதில்லை. நம்முடைய ஜெபத்தின் முற்பகுதியிலே இருக்கும், அல்லாவிட்டால் கடைசி பகுதியிலே இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட பகுதியிலே நம்முடைய தேவைகளையும் நம்முடைய ஜெப குறிப்புகளையும் வைப்பதற்கு முன்பதாக எல்லா நன்றிகளையும் செலுத்திவிட்டு அது ஒரு சடங்காச்சாரமாய் ஒரு பாரம்பரியமாய் மாறிவிட்டது. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, வாழ்த்துகிறோம், ஜீவனை கொடுத்தீர், பலனை கொடுத்தீர், ஆகாரத்தை கொடுத்தீர், துணியை கொடுத்தீர், வீடை கொடுத்தீர், எல்லாமே செய்தீர். ஆண்டவரே இப்பொழுதும் இந்த காரியத்துக்காய் ஜெபிக்க வருகிறோம். நீர் செய்வீர் என்று எங்களுக்கு நன்றாய் தெரியும். நீர் இது மாதிரி எங்களுக்கு நிறைய செய்திருக்கிறீர். அதனால இது என்ன ஆர் வி புட்டிங் a blackmail, ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறோமா ஆண்டவருக்கு? சற்று ஆழமாய் நாம் சிந்திப்பதற்கு தேவன் இந்த நாளிலே நமக்கு கிருபை தருவாராக. வேதத்திற்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்கிற பகுதி 1 தெசலோனிக்கர் நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீர் எவ்விதமாய் எங்களை எவ்வளவு அன்பாய் நேசிக்கிறீர், எவ்வளவாய் கர்த்தாவே நீர் எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன், எவ்வளவாய் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நீர் திட்டமிட்ட காரியங்களை அப்பா சில வேளைகளிலே கண்டித்து நீர் காண்பித்தாலும், சில வேளையிலே நீர் அன்பாய் காண்பித்தாலும், சில வேளைகளிலே நயங்காட்டி காண்பித்தாலும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே எங்கள் நன்மைகளுக்கு தடையாய், எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நாங்கள் காணப்படுகிறோம் தகப்பனே. ஏனென்றால் என் தேவனுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு எங்கள் ஆசீர்வாதத்தின் வாசல்களை அடைக்கிறவர்களாயும் எங்களுடைய ஜீவ ஊற்றை கர்த்தாவே நாங்கள் மூடி போடுகிறவர்களாயும் காணப்படுகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாங்கள் ஏன் வாழ வேண்டும் அப்பா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சொல்லி நாங்கள் சற்று ஆராய தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே ஆளுகை செய்யும், நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் எங்களை நடத்துவாராக. நீர் கர்த்தாவே உம்முடைய பரலோக வெளிப்படுத்துதலினாலே அப்பா நீர் வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அடியாளை மூடி மறைத்து ஜெபிக்கிறேன். மாம்சமும் சுயமும் வெளிப்படாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படும்படியாக முற்றும் முடிய சேட்டைகளின் நிழலை மறைக்கிறேன் தகப்பனே. அப்பா வந்திருக்கிற ஜனங்கள் ஒருவரும் பெருமையாய் போகாதபடிக்கு, எந்த இடத்துல கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்பதை, எந்த இடத்துல கர்த்தாவே நாங்கள் இன்னும் காலடி எடுத்து வைக்கும் பொழுது மேலான காரியங்களை நாங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்யும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உலக பிரகாரமாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நன்றி அறிதல் என்பது ஒரு நல்ல காரியம் நடந்த போது, ஒரு நன்மை நடக்கும் பொழுது அவர்களுக்கு போய் நன்றி என்று சொல்லுவோம். ஒருவேளை இந்த தம்பி எனக்கு எதிராக ஏதோ போய் பேசிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படி பேச மாட்டார், பேசிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது எனக்கு எதிராக என்னை மோசமாய் காண்பிக்கும்படியா ஏதோ ஒன்று நடந்து விட்டது, அதற்கு இந்த தம்பி காரணமாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த தம்பி இடத்துல நான் சென்று நன்றி சொல்வேனா? தம்பி நீங்க செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சொல்லுவேனா? சொல்ல மாட்டோம். தேவனுடைய சமூகத்தில் என்ன காரியம் என்னவென்று சொன்னால், அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கார் கிடைக்கும் பொழுது, ஒரு வீடு கிடைக்கும் பொழுது, ஒரு வசதி வரும் பொழுது, நம்முடைய வருமானம் பெருகும் பொழுது, பிள்ளை பேரு உண்டாகும் பொழுது, நம்முடைய வேலையில உயர்வு வரும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் நன்றிகளை செலுத்துகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற யாராவது ஒருவர்
சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையிலே வருகிற கஷ்டத்துக்கெல்லாம் எப்பொழுதும் நான் நன்றி சொல்லிட்டே தான் இருப்பேன். ஒருவேளை இந்த சமூகத்திற்காக, இந்த ஆலயத்தில் இருக்கிற அநேகருக்கு முன்பதாக சொல்லுவதற்கு வேணும் என்றால் ஆமா நான் ஜெபத்தில் சொல்லுவேன் என்று சொல்லலாம். தனிப்பட்ட முறையிலே அநேக நேரங்களே நமக்குள்ள இந்த கேள்வி வந்திருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது? ஏன் நான் நன்றாய் தானே செய்கிறேன், ஏன் நன்றாய் தானே நான் ஜெபிக்கிறேன், ஏன் நன்றாய் தானே நான் வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேனே, காணிக்கை கொடுக்கிறேனே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேனே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஏன் 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 என்று சொல்லி அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்விகள் வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இது பெரிய செய்தி என்று நான் சொல்ல மாட்டேன். ஒன்றே ஒன்று மாத்திரம் எனக்கு சொல்ல முடியும். சின்ன செய்தியாய், ஒரு சாதாரண செய்தியாய் இருந்தாலும் நிச்சயமாய் என்னோடு கூட பேசின தேவன் உங்களோடு கூட பேசவும் வல்லவராய் இருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய வீட்டில் விருந்தால் அடுத்த மாதம் வர்றாங்கன்னா இந்த மாதம் நமக்கு தெரியும், பிளான் பண்ணி வச்சுருப்போம், ஆகாரம் எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சொதப்பிடும். ஆனால் சில வேளைகளில் எதிர்பாராமல் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இவங்க வருவாங்கன்னு, இல்லை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் நம்ம வீட்டில் இந்த பொருள் இல்லாமல் போகும்னு சொல்லி. ஆனால் அதன் மத்தியிலும் ஒரு அவசரத்தில் ஏதோ ஒரு அவசர சமையல் பண்ணுவோம் தெரியுமா, அது அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னங்க பார்த்து பார்த்து செஞ்சா அப்படி இருக்கு, இதுனா இப்படி இருக்கு, இப்படி அவசரத்தில் செஞ்ச அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இன்று என்னுடைய நிலைமை அதே தான், புரிகிறவர்களுக்கு புரியும். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எவ்விதத்திலும் எந்நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலையிலும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விதத்திலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய கரங்களிலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் சில வேளைகளிலே அந்த நன்மைக்கு பிரதிபலனை, அந்த நன்மைக்கு காரண கர்த்தாவை, அந்த நன்மைக்கு ஆசீர்வாத ஊற்றாய் காணப்பட்டவரை நாம் முன்னிலைப்படுத்த தவறி விடுகிறோம். வேதத்தில் அநேக உவமைகளையும் ஓமானங்களையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அது படிக்கிற ஒரு பாடமாய் தான் கடந்து விட்டது. நம் வாழ்க்கை பாடமாய் அது மாறுவதில்லை. ஏன் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும்? அநேக காரணங்களை வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஏன் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், எதற்காய் நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்துகிறதுனால என்ன கிடைக்கிறது என்று சொல்லி அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அநேக காரியங்கள் தேவையில்லை. இந்த 3 காரியங்களை தெரிந்து இதை அபியாசப்படுத்தினால் போதும். 100 காரியத்தை 1ஆம் நம்பர்லேருந்து 100ஆம் நம்பர் வரைக்கும் என் பிள்ளை இன்னைக்கு படிச்சுட்டு வந்தான். ஆனால் 50லேருந்து ஒரு 70 வரைக்கும் நம்பர் சொல்ல தெரியல, மீதி எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டான்னு சொல்கிறத காட்டிலும் என் பிள்ளை 20 நம்பர் படிச்சுட்டு வந்தது, திக்கு இல்லாமல் தவறு இல்லாமல் கரெக்டாக சொன்னான்ற மாதிரி 3 காரியத்தை கற்றுக்கொண்டாலும் அந்த 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துவோம். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, ஆசீர்வாத ஊற்றாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். முதலாவது காரியம், thanksgiving to God is a recognition of His goodness and mercy. தேவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவருடைய இரக்கத்தையும் அவர் செய்கிற நன்மையையும் நீங்கள் அங்கீகரிக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். First thing, you recognize His goodness and His mercy. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் நினைக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நம் சிந்தையில ஓடுகிற காரியங்கள், இது நம்முடைய மனுஷ புத்தி, அது இயற்கை, அதனால உங்களை யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வருகிற நாட்களில் இந்த எண்ணங்கள் எனக்கு வந்திருக்கிறது. சில வேளைகளை பிசாசின் இந்த சூழ்நிலையிலையும் கொண்டு வந்து போடுவான். அது யாருமே பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. நம்முடைய சிந்தையில நன்மையை பெற்றுக்கொண்டு நினைக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். We designate His responsibility or His job as a God who blesses everyone. அவர் தேவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்க தான் பிறந்திருக்கார், வேற எதுக்குமே இல்லை. அது அவர் பொழப்பு, அதனால செய்கிறார் என்ற விதமாய் நம்முடைய சிந்தைகளிலே வந்து விடுகிறது. Means we take it as a casual thing in our life.
பெறுகிற நன்மையினுடைய மதிப்பு, வேல்யூ, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சில வேளைகளிலே நாம் புரியாமல் சென்று விடுகிறோம். அதனால என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு வார்த்தையிலே தேங்க்யூ காட், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் குட்னஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் பிளஸிங்ஸ் என்று சொல்லி நம்முடைய ஜெபங்களை முடித்து விடுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பெறுகிற மற்ற நன்மைகளை பார்க்கிலும் முதலாவது ஆசீர்வாதம் அல்லது முதலாவது நன்மை அவரிடத்திலிருந்து எதை நாம் பெறுகிறோம் என்றால், நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த இடத்துல நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது நம்முடைய படிப்பினால் அல்ல, நம்முடைய தகுதியினால் அல்ல, அல்லது என்னுடைய திறமையினால் அல்ல. நான் ரொம்ப டயட் ஃபாலோ பண்றேங்க, அதனால என் ஹெல்த் நல்லா இருக்கு என்று சொல்லுகிறதுனால அல்ல. அல்லாவிட்டு எனக்கு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ்லாம் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறோம். வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த இடத்துல இந்த நிமிஷம், இந்த நொடி நான் மூச்சு விடுவேன் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய நாம் நிர்மூலமாகாதிருப்பது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக நேரங்களில் சொல்ல முடியும், சமீப நாட்களாக எப்பொழுது பிபி ஃப்ளக்சுவேஷன் ஆகிறது என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த விதமான சூழ்நிலைகள் வரும்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துகிறாரே, நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ஏனென்றால் மதியினமாய் சில வேலைகளை இழுத்து போடுவது உண்டு, மதியினமாய் சில வேளைகளிலே சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவது உண்டு, மதியினமாய் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் நேரம் செலவிடாத நேரங்கள் உண்டு. ஆனாலும் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நிர்மூலமாகாமல் இம்மட்டுமாய் நடத்தி வருகிறாரே. அப்ப அந்த இடத்துல அவருடைய கிருபையும் இரக்கமும் இல்லாமல் வேற என்ன நான் இந்த நன்மையை அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும்? அது எவ்வளவு மேன்மையான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே. We are not qualified for any goodness, any blessings that we enjoy in our life. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அதைத்தான் நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். நான் துதி வர்ஷிப் எடுக்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், தாவீதுனுடைய வாழ்க்கையில அடிக்கடி சொல்லுகிற காரியம், he is a man who was very thankful to God. தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ள மனுஷனாய் அவன் வாழ்க்கையில் இருந்தபடியினாலதான் சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களை வாசிக்க முடியும். அநேக நேரங்களில் he surrenders himself. நன்றி அறிதல் இருக்கும் என்று சொன்னால் நான் சரண்டர் பண்ணுவேன், நன்றி அறிதல் இருக்கும் என்று சொன்னால் எந்நேரமும் என் நிலையிலும் துதிப்பேன். சில வேளையிலே தன் கடந்து போகிற சூழ்நிலை தாவீது விசனமாய் சில வார்த்தைகளை பேசுவது உண்டு. பேசிவிட்டு அடுத்த நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, இல்லப்பா என்னால் ஒன்றும் முடியாது, ஐ ஆம் யோர்ஸ், யூர் ஆல் மைன், உமாலமன்றி என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது என்று சொல்லி சரண்டர் பண்ணுகிறதை பார்க்க முடியும். இதை தான் சங்கீதத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் தாவீது விதமாய் சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் எழுந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் சில வேளைகளே, அதுவும் இந்த தேசத்திற்கு வந்த பின்புதான் எனக்கு இந்த எண்ணங்கள் வருகிறது. ஒருவேளை இது இங்கே உள்ள சூழ்நிலைகள் என்று சொல்வதா, அல்லது என்னுடைய வயது கடந்து செல்லுகிறதுனால என்னவென்று சொல்லன்னு தெரியல. ஒரு நாள் படுக்க போகும்பொழுது அவ்வளவு டயர்டா இருக்கும், அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னே அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணி வைத்த காரியங்களை தேவனுக்கு செய்ய கிருபையும் பலத்தையும் கொடுக்கும் பொழுது, வேலை ஸ்தலங்களிலே அவர்கள் அங்கீகாரங்களை கொடுக்கும் பொழுது நிச்சயமா இது எப்படி நான் செய்ய முடிஞ்சது, நேற்று எப்படி இருந்தேன், படுக்க போகும்போது எப்படி இருந்தேன், இன்றைக்கு என்னால் எப்படி முடிந்தது என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்லுகிறேன், மிகவும் தைரியமாய் நம்முடைய ஜெபங்களிலே இது ஒரு ட்ரெடிஷனாய், ஒரு சடங்காச்சாரமாய் நாம் சொல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து சொல்ல ஆரம்பிப்போம். Let us start giving recognition to God for His goodness and His mercy. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நான் ஒன்றையும் கொண்டு வரவில்லை, நான் ஒன்றையும் கொண்டு போவதில்லை, நான் ஒன்றையும் இந்த உலகத்தில் நான் வருவதற்காக எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைக்கவில்லை. நான் பிறந்த பின்பதாகவும் நான் தேவனுடைய சமூகத்திலே நான் ஒன்றையும் நான் செலுத்தி வைக்கவில்லை அல்லது சேமித்து வைக்கவில்லை இந்த வாழ்க்கையில் இந்த நன்மைகளை அனுபவிப்பதற்கு.
அன்றன்றுள்ள அப்பத்தை தேவன் மிகவும் அழகாய், மிகவும் நேர்த்தியாய், மிகவும் பரிபூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில போஷித்து நடத்துகிறாரே. நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த ரெக்கக்னிஷன் கொடுக்க முடியவில்லை தெரியுமா? அநேக நேரங்களே we compare ourselves to someone. என் வயசு தானே அவனுக்கு, என்ன போல தானே அவன் வந்தான், என் குடும்பத்தோட தராதரம் தானே அவன் குடும்பமும், ஆனால் அவனுக்கு மாத்திரம் எப்படி நடக்கிறது, நான் இவ்வளவு பிரயாசப்படுகிறேனே அவன் ஒன்றுமே கஷ்டப்படுற மாதிரி தெரியல. எப்படியோ எவ்விதத்திலும் எந்நேரத்திலும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இந்த சிந்தை நமக்குள்ளே வருகிறபடினால தான் நாம் நம்மை மேன்மையாய் நினைத்து கொள்ளுகிறோம். நான் இவ்வளவுதான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தகுதியா, இதற்கு மேலெல்லாம் எனக்கு வரணும், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் ஆசீர்வதியும். நன்றி செலுத்துதல் குறைகிறது. It has become a tradition. It has become a compulsion. அந்த ஜெபத்தில் அது ஒரு பகுதி உள்ள நுழைக்கணுன்றதுக்காக உள்ள நுழைக்கிறோம். உணர்ந்து நாம் செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறது? முதலாவது, இவ்விதமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துவது எப்படி நமக்கு பலன் அளிக்கிறது? First thing, it solidifies our faith in God as we recount the things that He has done for us. நம்முடைய தேவன் மேல விசுவாசத்தை இட் சாலிடிஃபைஸ், அது உறுதிப்படுத்துகிறது, அதை திடப்படுத்துகிறது. தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால நீங்கள் பெற்ற நன்மையை இன்னும் கூட நீங்கள் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறீர்கள். நன்மையை உறுதிப்படுத்தல, விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறீர்கள். அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணுகிறதுனால யூ நாட் ஓன்லி ரெக்கக்னைஸ் ஃபார் ஹிஸ் குட்னஸ் அண்ட் மர்சி, பட் ஆல்சோ யூ சாலிடிஃபை யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்துகிறோம். கெமிஸ்ட்ரியில் படிக்கும் பொழுது சொல்லுவாங்க, there is always two reactants. ரெண்டு ரியாக்டன்ஸ் ஒர்க் பண்ணும் போது யூ கெட் அ ப்ராடக்ட். பட் சம்டைம்ஸ் யூ நாட் ஓன்லி கெட் அ ப்ராடக்ட், பட் யூ ஆல்சோ கெட் அ பை ப்ராடக்ட். அப்போ தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறதுனால நீங்கள் உங்கள் நன்மையை தற்காத்து கொள்வது மாத்திரமல்ல, you're not only showing the gratitude towards God, but you're also solidifying your faith. நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் செய்கிறோமா? தேவனுக்கு அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறோம், தேவனுக்கு அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்துகிறோம். because he is the one who is supposed to be honored and who is to be respected. அதே விதமாக ரெக்கக்னிஷன் என்று சொல்லும் பொழுது ஒரே வார்த்தையிலே சொல்லிவிட்டு செல்லாதபடிக்கு ரெண்டாவதாக என்ன பலன் கிடைக்கிறது என்று சொல்லி இந்த முதலாவது பாயிண்ட்ல அதை உங்களுக்கு சற்று லேசா டச் பண்ணி கடந்து செல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதாக, thankful to God in recognition of His goodness and mercy is an application. அதை நீங்கள் செயல்முறைப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தேவனை அக்னாலேஜ், அதாவது அந்த பெற்றுக்கொண்ட நன்மையை அவர், ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே எனக்கு இந்த நன்மையை தந்தீரே நன்றி என்று சொல்லும் பொழுது you are not only acknowledging the goodness, you are not only acknowledging His mercy, you are not only acknowledging what He did for you, but you also acknowledge that you are the source. ஆண்டவரே நீரே இதற்கு காரணமாய், இதற்கு நீரே மூலமாய், இதற்கே நீர் கூற்றாய் காணப்படுகிறீர் என்று சொல்லுகிறோம். வேற யாரும் செய்ய முடியாது ஆண்டவரே அப்படி என்று சொல்லி அந்த கணத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். ஒருவேளை இது நேரடியாய் உங்களுக்கு அது சம்பந்தப்படாமல் காணப்பட்டாலும் இது மறைமுகமாய் அதற்கு சம்பந்தப்படுகிறதை நான் காண்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். அது நிமித்தம் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். Means here you can see Apostle Paul is talking in the midst of the tribulation that he is going through. அவருடைய வாழ்க்கையில பாடுகளின் மத்தியில தான் அந்த வார்த்தையை சொல்றார். நன்மையை வாங்கிட்டு சொல்லல, ஆனால் அந்த இடத்துல அவர் அந்த
நன்றி அறிதலோடு அவருக்கு வேண்டிய அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதனாலே அங்கே என்ன செய்கிறார் என்றால், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். I know you are the source. I know you can do it. I still believe you and I am thankful for all the plans that you have in my life. என் வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் அனைத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி முன்கூட்டி நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே முன்னதாய் நன்றி செலுத்தலை என்று சொன்னாலும் பெற்றுக்கொண்ட நன்மைக்காகவாது நாம் நன்றி செலுத்துகிறோமா? Are we thankful in our life? அல்லாவிட்டால் மற்றவர்களோடு போய் உட்காரும் பொழுது, ஆமாங்க நானும் ஒரு வருஷமா அதை போராடுறேன், இது நடக்கிற மாதிரி தெரியல, இந்த ட்ரம்ப் வந்த மாதிரி மாறும்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படி பேசுகிறோமா? How is your conversation? My dear beloved brothers and sisters, எனக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வார்த்தையின் அறிக்கை, வார்த்தையின் பேச்சு மற்ற உலகத்தார் மத்தியிலே அல்ல, மற்ற சபையார் மத்தியிலே அல்ல, மற்ற ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தின் மத்தியில போகும்போது, are we losing control of ourselves? நம்முடைய நிதானத்தை இழந்து விடுகிறோமா? அந்த சபையின் அந்த கூட்டத்தை கொஞ்சம் கலகலப்பாய் வைப்பதற்காக, கொஞ்சம் கிளுகிழுப்பாய் வைப்பதற்காக, ரசனையாய் கொண்டு போவதற்காக சில வேளைகளை தேவனை துதிக்காத வார்த்தைகள் நம் வாயிலே வருகிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். recognizing for his goodness and for his mercy. இந்த இடத்துல ஒரே ஒரு analogy, ஒரு ஒப்புமையை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். முன்னதாய் சொன்ன அதே மாதிரி தான் நான் சொல்லுகிறேன். ஒரு 2 நண்பர்களுக்கு ஒரே உதவியை செய்கிறீர்கள். இவருக்கும் தேவை வந்தது, அவருக்கும் தேவை வந்தது. இவருக்கு ஒரு $1000 கொடுக்கிறீர்கள், அவருக்கு ஒரு $1000 கொடுக்கிறீர்கள். நீங்கள் உதவி செய்தது ஒருவருக்கொருவர் தெரியாது. ஆனால் நன்மையை பெற்றுக்கொண்ட இருவரில் ஒருவர் வாங்கின உடனே, ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில, எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஆண்டவர் தான் உங்கள் மூலமாக உதவி செஞ்சுருக்காரு, ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு கடந்து போய் விடுகிறார். மற்றவரும் தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு கடந்து போகிறார். ஆனால் இந்த சகோதரனோ காரியத்தை முடித்துவிட்டு திரும்பவும் உங்கள் பக்கமாய் வந்து உங்களுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, செய்த நன்மையை மற்றவங்களுக்குள்ள பிரசித்திப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, பட் ஐ ரெக்கக்னைஸ் திஸ் ஆஸ் மை பிரதர், ஹிம் ஆஸ் மை பிரதர். ஏனென்றால் எனக்கு தெரியும் எவ்வளவு உதவியாக இருந்தார் என்று எனக்கு தெரியும், அல்லது எவ்வளவு உதவியாக இருந்தார்கள் என்று தெரியும் என்று சொல்லி ஒருவேளை சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த முறை உதவி என்று கேட்டு வரும்போது நீங்கள் யாருக்கு செய்வீர்கள்? மனசாட்சியை கூர்மையாய் வைத்துக்கொண்டு பேசுவோம். ஆலயத்தில் இருக்கிறதுனாலே நான் என்னை பரிசுத்தமாய் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று பேச வேண்டாம். யாருக்கு உதவி செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக இந்த மனுஷனுக்கு தான் செய்வோம். பிகாஸ் நாம் செய்த உதவியை அங்கீகரித்தார், அதை பயன்படுத்தினார், சரியான விதத்திலே பயன்படுத்தின மாத்திரமல்ல, திரும்பவும் உங்களிடத்துல வந்து தன்னுடைய நன்றியை தெரிவித்தார். ஏன் அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு முக்கியமாய் இருந்தீர்கள் என்று சொல்லி. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே தேவைக்கு ஆண்டவர் செஞ்சிட்டீரா, வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடும், இனி ஏன் வேலையை நான் பார்க்குறேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் செய்யாமல் இருப்போம். கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இந்த விதமான அனுபவம், இந்த விதமான குணாதிசயம் பெருகி வருகிறது. அந்த விதமான குணம் நமக்குள்ளே வந்து விடாதபடிக்கு அடுத்த வாரம் நம்ம டர்க்கியை ரோஸ்ட் பண்ணுறதா, பேக் பண்ணுறதா, என்ன பண்ணுகிறது என்று பிளான் பண்ணுவதற்கு முன்பதாக நம்முடைய தனிப்பட்ட ஆத்தும வாழ்க்கையை சற்று தியானிப்போம். தேவனுடைய சமூகத்தில் நன்றி அறிதல் உள்ளவனா இருந்தேனா, இந்த வருஷம் முழுவதும் தேவன் நடத்தி வந்த பாதைகள், இந்த மாதத்திலே இந்த வாரத்தில் எனக்கு நடந்த சம்பவம், இத்தனாம் தேதி நடந்த சம்பவம், இத்தனாம் வயதில் எனக்கு நடந்த சம்பவம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோமா, செலுத்தி கொண்டு இருக்கிறோமா, அல்ல செலுத்த போகிறோமா, அல்லது நேரடியாக தேங்க்ஸ் கிவிங் ஃபீஸ்ட்டை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறோமா? இந்த செய்தி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேசுவதாய் இருந்தது. ஆனால் தேவன் இதை முன்குறித்தார். ஏன் தெரியுமா? He is preparing us. ஏன் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுகிறார் தெரியுமா? இந்த சபையை அதிகமாய் நேசிக்கிறார். வசனமும் அதே தான் சொல்லுகிறது. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகமாய் கணக்கு கேட்கப்படும்.
சபையே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சபைக்கு வராத வார்த்தை இல்லை, இந்த சபைக்கு வராத பிரசங்கியார் இல்லை, இந்த சபைக்கு வராத ஆத்துமாக்கள் இல்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த பெற்றுக்கொண்டவர்களாய் வாங்கிட்டு மாத்திரம் போகிறோமா? Are we going to come here just for celebrations? Are we going to come here to thank God for everything? உலக நடைமுறையிலேயே இங்க இருக்க கல்ச்சர்ல, நம்ம கல்ச்சரையும் விடுங்க, நம்ம ஊரையே விடுங்க, நம்ம ஊர் பழக்காது, அப்படிதான் இங்க இருக்க கல்ச்சர்ல எடுத்ததுக்குலாம் தேங்க்யூ. இல்லாட்டி ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியம் உங்களிடத்துல அந்த அந்த வேண்டுகோள் விண்ணப்பத்தை வைப்பதற்கு முன்பதாக can you please do it? Yes, please and thank you. எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ போட்டுருவாங்க. They say thank you for everything. Thank you for your thought. Thank you for caring. Thank you for asking. Thank you for giving. Thanks for coming. எத்தனை இடத்துல இங்க thanks யூஸ் பண்றாங்க? Are we using the same thanks to God? Thank you, God, for coming in this presence today. Thank you, God, for being with me the whole night. Thank you, God, for your guidance. ஒரு வேளை சொல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அது அனுபவமாய் மாறட்டும். சங்கீதம் 29வது அதிகாரம் 2வது வசனத்திலே தாவீது ஒரு கொஞ்சம் அழுத்தமாய் he is admonishing, அதாவது அழுத்தமாய் he is emphasizing, அதை அறிவுறுத்துகிறார். அதாவது இது ரொம்ப கட்டாயம் விட்டுறாத அப்படிங்கிறத admonishing. So he is admonishing us in Psalm 29 verses 22. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுதுங்கள். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், நன்றி செலுத்துதல் என்ன செய்கிறது? Thanksgiving provokes multiplication. நன்றி செலுத்துதல் பெருக்கத்தை தூண்டுகிறதாய் காணப்படுகிறது. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒருவன் நன்றி அறிதலோட என் இடத்துல வரும்பொழுது அடுத்த முறை செய்யறதுக்கு கேட்டு நான் செஞ்சேன், 2வது முறை கேட்காமையே செய்யறதுக்கு எனக்கு மனசு வருது. முகத்தை பார்த்தேன்னு சொல்றேன், என்னக்கா ஒரு மாதிரி சோகமா இருக்கிறீங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க என்று சொல்லி கேட்கக்கூடிய எண்ணம் எனக்கு வருகிறது. ஒருவேளை அவன் நன்றி அறிதல் இல்லாத ஒரு ஆளாய் இருப்பான் என்று சொன்னால் அடுத்தட பார்த்தன இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, நம்மளை பார்த்தோன்னு மூஞ்ச தொங்க போட்டுருவான், ஏதோ உதவி கேட்டுதான் இப்படி பண்றான். என்னுடைய மனுஷ சிந்தை வேலை செய்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே தான் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், Thanksgiving provokes multiplication. இந்த வேளையிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 30லிருந்து 38வது வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே ஒரு சம்பவம், அங்கே இயேசு 4000 ஆண்களுக்கு அவர் ஆகாரத்தை 4000 ஜனங்களுக்கு ஆண்களுக்கு கொடுத்ததாய் கணக்கு சொல்லுகிறது. அதாவது ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் தவிர ஆண்கள் மாத்திரம் 4000 பேர் இருந்தார்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், அந்த இடத்துல 7 அப்பமும் கொஞ்சம் மீனும் இருந்ததை ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று சொல்லி. இது எப்ப நடக்குது தெரியுமா? இந்த சம்பவம் மத்தேயு 15வது அதிகாரத்தில் உள்ள சம்பவம் எப்ப நடக்குது தெரியுமா? அதற்கு முன்பதாக மத்தேயு 14வது அதிகாரத்தில் 13லிருந்து 21 வாசிப்பீர்கள் என்று சொன்னார். அவர் 5 அப்பம் 2 மீனை 5000 ஆண்களுக்கு, அதாவது 5000 புருஷர்கள் என்று சொல்லுகிறது. அதாவது கவுண்ட்ல ஸ்திரீகளும் பிள்ளைகளும் இல்லை, கவுண்ட்ல வந்தது ஆண்கள், 5000 ஆண்கள் என்று சொல்லி. இந்த 5000 ஆண்கள்ல ஒரு 3000 பேர் கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு 3000 + 5000 ஒரு 8000, அவங்களுக்கு ஒரு 2 பிள்ளைன்னு வச்சுக்கோமே. அந்த காலத்தில் 6 பிள்ளைங்களா இருந்தாங்க. ஸோ 2ன்னே வச்சுக்கோமே, 3000 2 அது ஒரு 6000. கணக்கு பயங்கரமாக தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த மத்தேயு 15ல் சொல்லப்பட்ட காரியம் மத்தேயு 14ல் நடந்த சம்பவத்துக்கு பின்பதாக தான் வருகிறது. நான் விசேஷமா இந்த காரியத்தை ஏன் எடுக்கிறேன் என்று சொன்னால், ஏன் 14 எடுக்காமல் 15 எடுக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் தமிழ் வேதாகமத்திலே வாசிப்பீர்கள் என்றால் 15வது அதிகாரம் 36வது வசனத்திலே வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் என்று சொல்லி. சோ இந்த இடத்துல இந்த வசனத்துல மிகவும் முக்கியமாய் கருதுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம் பண்ணி தேங்கிங் காட். அதை ஸ்தோத்தரிக்கும் பொழுது பெருக்கம் உண்டாகிறது.
ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் 14வது அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லுகிறது. தமிழில் வரும்போது ஆசீர்வதித்து என்று வருகிறது. சில காரியங்கள், சில வார்த்தைகள் நம்முடைய மொழியிலே most of the thing it is exactly it's touching to the core, but சில இடங்களில் மாத்திரம் அது maybe it's missed out. But like when I look into the other English translations that's coming up day after day, அப்படி பார்க்கும்போது என்னுடைய தமிழ் வேதாகமும் ரொம்ப அழகா, நம்முடைய தமிழ் மிகவும் அழகாய் சொல்லி இருக்கிறது வார்த்தைகளை. 15வது அதிகாரம் 36வது வசனம், முக்கிய வார்த்தை, the key word in this verse is and gave thanks to the Lord. அப்பத்தை எடுத்து, கரங்களை எடுத்து, and he gave thanks to the Lord, he ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள், உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம், மேபி உங்கள் தேவை $1000 இருக்கலாம், ஆனால் கையில் 100 தான் இருக்கலாமா இருக்கும். பட் அந்த 100 கரங்களில் வைத்து வானத்தை பார்த்து நீங்கள் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் your thanksgiving provokes multiplication. அடுத்த நாளில் உங்களுக்கும் தெரியாம வாசல்ல ஒருத்தன் தட்டி கொண்டு நிற்பான், அந்த $900 வைத்துக்கொண்டு. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். கொஞ்சம் நம்ப முடியாம தான் இருக்கும், ஆனா வாழ்க்கையில அனுபவித்த நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒரு சிலர் அல்லது அநேகர் அனுபவித்தது உண்டு. இல்லாம இருக்கிற சூழ்நிலையில ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. லார்ட், ஐ நோ யூ கேன் டூ இட். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, என் முற்பிதாக்களுக்கு செய்த தேவன் நீர் எனக்கும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து கொஞ்சத்தை எடுத்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது இட் ஸ்டார்ட்ஸ் மல்டிப்ளையிங். I say, I do believe. இந்த அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்களே மேடையில் ஏறி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார். I do believe. நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் அந்த other side நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அநேகர் சொல்ல தவறுகிறார்கள். They are projecting God as an ATM machine. ஏடிஎம் மிஷின்ல கார்டை போட்ட உடனே அப்படி காசு வருகிறது போல, இருந்தால் தான் வரும், அது வேற விஷயம். ஓகே, வருகிறது போல. இப்போ தேவனுடைய சமூகத்தில் போன, ஆண்டவரே தேவையை சந்தியும், நீர் செய்ய வல்லவர், நீர் பெரியவர், நீர் வாக்கு மாறாதவர், இப்படி அழகு வார்த்தைகள் எல்லாம் போட்டோடனே தேவன் வானத்தை திறந்து கொட்டுன்னு கொட்டிடுவார்னு நினைக்கிறாங்க. நோ, ஒருவேளை அது நடக்கலாம். யாருக்கு நடக்க தெரியுமா? தேவனுக்குள்ள வருகிற அந்த ஒரு சின்ன குழந்தை போல வருவாங்க தெரியுமா? ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துல, ரட்சிப்புக்குள்ள, ஆண்டவருக்குள்ள அந்த அன்பை ருசிச்சு வருவாங்க, அவங்களுக்கு நடக்கும். ஆனா வளர்ந்து 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் ஆன தேவனுடைய பிள்ளை இன்னும் வந்துட்டு, ஆண்டவரை எனக்கு செய்வீர். என் பிள்ளை 2 வயசா இருக்கும் போது நான் அவன் கேட்டதை கொடுப்பேன். 5 வயசு ஆகும்போது I tell him what he is supposed to do. அதற்கு அடுத்து தாண்டும் பொழுது he has to earn his privileges. அந்த ப்ரிவிலேஜுக்கு அவன் வேலை செய்யணும். Are we doing that? தேவனுடைய சமூகத்திலே அதை நாம் செய்கிறோமா? அல்லது தேவனுடைய சமூகத்திலே நான் தேவன் நல்லவர் என்று வார்த்தையினாலே சொல்லிக்கொண்டு மாத்திரம் இருக்கிறோமா? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சின்னதாய் இருக்கும் பொழுது கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது புகார்களை வைக்கிறோம், முறுமுறுக்கிறோம், அல்லது குறை கூறுகிறவளாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் இம்மட்டுமாவது செஞ்சாரே. நோ, ப்ளீஸ் டோன்ட் சே தட். அதை ஒரு நாளும் சொல்லாதீங்க. என்னையும் வேணா சொல்லுங்க, அல்லது வேற ஒரு மனுஷனை வேணா சொல்லுங்க, இவ்வளவாது அவங்க செஞ்சாங்களேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை மாத்திரம் ஒரு நாள் சொல்லாதீங்க, இவ்வளவாது ஆண்டவர் செஞ்சாரே, எப்படியோ நான் நினைச்சேன், மட்டுமாவது கிடைச்சதே. டோன்ட் சே தட். கொஞ்சத்துல உண்மையாய் இருக்கிறவனை தேவன் அநேகத்துல அதிகாரியாய் வைக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் வாசித்து கொண்டு இருக்கிறோம். அநேக வார்த்தைகளையும் வசனங்களையும் உங்களுக்கு நான் குறிக்க முடியும், ஆனால் நான் வேகமாய் 3வது காரியத்துக்கு கடந்து செல்கிறேன். Thanksgiving ensures perfection. நன்றி செலுத்துதல் அது பரிபூரணத்தை உறுதிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஏனென்று தெரியுமா? தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்கிற நன்மை, தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்கிற ஆசீர்வாதம் நான் தகுதி உடையவளாய் இருக்கிறபடினாலே நடக்கவில்லை, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நடக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதமும் பரிபூரணமாய், அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் பாத்திரவானாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நான் நன்றி அறிதல் உள்ளவளாய், நன்றி உணர்வு உள்ளவளாய் இருக்கும் பொழுதுதான் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு சரியாய் புரியாது. நான் உங்களுக்கு வேறொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். சில வேளைகளிலே
லோன் போட்டு வீடு வாங்குகிறோம். இங்கே இல்லை, நம்ம ஊரில் அநேகம் நடக்கிறதை பார்க்குறோம். லோன் போட்டு வீடு வாங்குகிறோம், இல்லாட்டி கார் வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், அதை அனுபவிப்போம், எல்லாம் செய்வோம். சில வேளையில் சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு தங்க முடியாத ஆசீர்வாதமாய் போய்விடும். எப்போ அதற்குரிய டியூ அவங்க கட்ட முடியாமல் ஆகும் பொழுது அப்போ என்ன ஆகும்? பேங்க் வரும், வந்துட்டு ஜப்தி பண்ணும். அவங்களுடைய சொத்தையோ வாகனத்தையோ ஜப்தி பண்ணி it puts a seal saying that this property belongs to so and so bank. இந்த பேங்க்குக்கு உரிமைப்பட்டது, இதை இனி யார் உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்லி. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமாக கடைசி வரைக்கும் வருதா, அல்லது இடையில எங்கேயோ யாராவது ஜப்தியில் கொண்டு போகிற மாதிரி இருக்கா? பிகாஸ் யூ நீட் த சீலிங் ஆஃப் காட் ஆன் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை முத்திரை குத்தப்படணும். ஏன் குத்தப்படலை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குத்தப்படவில்லை? பிகாஸ் we are not thankful enough. We are not giving thanks to the Lord. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு அடையாளமாய் தெரிந்தது. இது ஒரு ஒரு இட் வாஸ் ப்ராக்ரஸிங் டுவர்ட்ஸ் சம்திங் வெரி பிளஸட் ஒன். எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியமாய், ஒரு அனுகூலமாய் தான் எனக்கு தெரிந்தது. ஆனால் ஏன் இப்படி திடீர்னு ஆனது என்று நம்ம ஒரு வேளை சிந்திப்போம் என்று சொன்னால், ஒன் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ, இந்த இடத்துல நான் உங்களை குற்றவாளியாய் காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நாம் எல்லாரும் பரிசுத்தத்திற்கு நேராய் கடந்து செல்கிறவர்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நன்றியின்மை. எங்கேயோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு பாயிண்ட்ல எங்கேயோ மிஸ் பண்ணியிருப்போம். Being thankfulness seals your blessing or it leads to perfection. அந்த முழுமையான ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறதா இருக்கிறது. இந்த வேளையில் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 to 19 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். இதற்கு நான் சொன்ன காரியம் உங்களுக்கு இதில் முழுமையாய் விளங்கும். இந்த இடத்துல மற்றொரு சம்பவத்தை பார்க்கிறீர்கள். இயேசுவை 10 தொழுநோயாளிகள் பார்க்கிறார்கள், leprosy people. அந்த தொழுநோயாளிகள் அவர்களுக்கு குஷ்டரோகிகள் அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். அப்போ இயேசு அந்த இடத்துல அவர்களை சொஸ்தமாக்கவில்லை. அவர்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் இதை போய் உங்கள் ஆசாரியரிடத்தில் காண்பீங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் you will be healed, you got healed என்று எதுவும் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற காரியம் என்றால், நீங்கள் போய் உங்கள் ஆசாரியரிடத்தில் காண்பீங்கள் என்று. விசுவாசித்து 10 பேரும் தான் திரும்பி போறாங்க. ஆனால் போகிற வரியிலே ஒருத்தன் நன்மையை பார்த்துட்டான். அவன் குணமாகுவதை, சுகமாவதை பார்த்துவிட்டு he is coming back to God to thank. இயேசுவினிடத்துல திரும்பி நன்றி செலுத்துறதுக்காக வரும் பொழுது இயேசு கேட்கிறார், உங்களோட இன்னும் 10 பேர்ல வந்தீங்க, நீ ஒருத்த மாத்தம் வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு அதுல கிடைக்கிற அந்த பர்ஃபெக்ஷன், அவன் ஆசீர்வாதத்தின் பர்ஃபெக்ஷன் அங்கே வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கிலீஷ்ல வாசிப்பீங்கன்னா இன்னும் இட்ஸ் ஸ்டில் பியூட்டிஃபுல் இன் இங்கிலீஷ். இட் சேஸ், கோ, யுவர் ஃபெய்த் ஹாஸ் மேட் யூ ஹோல். Whole, what இல்லைங்க, whole, WHOLE. Your faith has made you whole. Means அவனுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை அவர் சொன்னோன்னே அதை ரிசீவ் பண்ணுறான். பார்த்தீங்களா? அவனுக்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல அவன் வாழ்க்கையில் லேக்கிங் இருந்தது, எதில் இது இருந்தது என்று சொல்லி. இந்த ஒரு சிம்பிள் தேங்க்ஸ் கிவிங் அவன் செய்ததுனால அவன் பெற்றுக்கொண்டது சுகம் மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையில் இருந்த அநேக சரியில்லாத, பெர்ஃபெக்ட் இல்லாத அநேக காரியங்களிலே he got redemption. அவனுக்கு மீட்பு உண்டாயிற்று. தமிழ்ல சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுக்கு ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, he honored his faith, he honored his thankfulness, he honored the trust that he put on Jesus, and he said, your faith had made you whole. இந்த சரீர சுகம் மாத்திரம் அல்ல, இன்னும் என்னென்ன காரியங்கள் உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில, உன்னை சுற்றி இருக்கிறதுல எதெல்லாம் அலங்கோலமாய் இருக்கிறதோ, எதெல்லாம் பர்ஃபெக்டா இல்லாமல் இருக்கிறதோ, ஐ மேக் இட் ஹோல் என்று சொல்லி வார்த்தையை சொல்லி அவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். whenever it comes to perfection, இந்த குஷ்டரோகிகளுடைய சம்பவம் உண்மையாகவே எனக்கு உணர்த்துகிறது. போனஸ்ல இது அவன் கேட்டு போனது குஷ்டரோகம் சரியாகணும்னு சொல்லிட்டு, அவன் வேற எதுவும் கேட்கல. பட் he got bonus blessings.
எதனால? அவன் நன்றி அறிதலோடு இருந்ததுனால. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார், தேவன் நமக்கு இருக்கிற குறைவுகளை சரியாக்க வேண்டும் என்று சொன்னார். குறைவுகளை யோசிக்க வேண்டாம். நமக்கு முன்பதாய் இருக்கிற நிறைவான காரியங்கள், நாம் பெற்றுக்கொண்ட சின்ன ஆசீர்வாதங்கள், சின்ன நன்மைகள், ஒரு நல்ல வார்த்தை. மனசு உடைஞ்சிருப்போம், அந்த அக்காவுக்கோ அந்த அண்ணனுக்கோ தெரியாது. ஒரு கால் பண்ணி, என்ன உங்களை காணோம், உங்க சத்தத்தை கேட்ட பிறகு நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா என்று கேட்ட சில வார்த்தைகள் நம் காயங்களை ஆற்றி இருக்கிறது. நம் கஷ்டங்களை கூட பகிர்ந்து கொண்டு இருக்க மாட்டோம். ஒரு வார்த்தை, ஒரு ஃபோன் கால் நம்முடைய வாழ்க்கையில காயங்களை ஆற்றி இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன நன்மைகளை, நம்முடைய பார்வையிலே சிறியதாய் காணப்படுகிற நன்மைகளாய் கூட இருக்கலாம். அதை நாம் ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸாய் நினைக்காதபடிக்கு, நாட் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட், அதாவது சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் சின்ன சின்ன காரியங்களுக்கும், சின்ன சின்ன உபத்திரவங்களுக்கும், சின்ன சின்ன நன்மைகளுக்கும், சின்ன சின்ன சுகங்களுக்கும், சின்ன சின்ன தகுதிப்படுத்துதலை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், தேவன் உங்கள் ஆசீர்வாதம் பெருக்கத்தை உண்டு பண்ணுவதை மாத்திரமல்ல, உங்கள் ஆசீர்வாதம் கம்ப்ளீட்டாய் மாறுவது மாத்திரமல்ல, He is going to seal it saying like, this is been offered, or this blessing is been showered for so and so by Christ என்று சொல்லி சீல் பட்ட பிறகு உங்கள் ஆசீர்வாதத்தை பிசாசானவன் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அதை பரிபூர்ணமான ஆசீர்வாதமாய் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறீர்கள். தேவனுடைய சமூகத்திலே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் கடந்து வருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். இந்த வேளையிலும் கூட ஒரு 2 சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஜெப சிந்தையிலே இருக்கும் பொழுது தயவாய் உங்களிடத்துல கேட்கிறேன், நீங்கள் தனியாய் உங்களுக்கு ஜெபிக்க தெரியவில்லை என்று சொன்னால், நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் உங்கள் மனதிலே நீங்கள் ஆமோதித்து ஆமாண்டவரே என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா, உங்கள் இருதயத்திலே நீங்கள் இதை சொல்லிக் கொள்ளுங்கள். நான் இந்த வேளையில் இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது உங்கள் இருதயத்தில் இதை சொல்லுங்கள். பிதாவே, நாங்கள் இந்த வேளையில் வருகிறோம், நம்முடைய சமூகத்திலே எங்களுடைய நன்றி அறிதலை தெரியப்படுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது என்னுடைய தகுதியோ, என்னுடைய திறமையோ, என்னுடைய தாளந்தோ அல்லது என் குடும்பத்தார் என்னோடு இருப்பதனால அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் இரக்கத்திலும் மாத்திரம் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் ராஜா. அப்பா கர்த்தாவே, நீர் இத்தனை ஆண்டுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து என்னையும் எங்கள் குடும்பத்தையும் நடத்தி வந்தது. அப்பா, நீர் நல்லவர் என்பது மாத்திரம் அல்ல, நீர் உண்மை உள்ளவர் மாத்திரம் அல்ல, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் என்பதை மாத்திரம் அல்ல, நீர் எங்களை உம்முடைய கிருபையினால் நேசிக்கிறீர் என்பதையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்றென்றைக்கு உமக்கு நன்றியோடு இருக்க கிருபை செய்யும் என்று சொல்லி உங்கள் இதயத்தில் சொல்லி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மற்றும் இந்த ஜெபத்தையும் ஏறெடுப்போம். ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடந்த நன்றியில்லாத தருணங்கள், நன்றியில்லாத சூழ்நிலைகள், நன்றியில்லாத பண்புகள் காணப்பட்டதற்காய் உடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்து, அப்பா உடைய சமூகத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே உடைய மகிமைக்கு குறைவாய், அப்பா கர்த்தாவே நீர் பெறக்கூடிய உடைய நாமத்திற்குரிய மகிமையை நாங்கள் செலுத்தாமல் இருந்திருக்கிறோம் என்பதை அறிவோம் ராஜா. உடைய அற்புத கிரியைகளை, உடைய அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில நீர் நடப்பித்ததை நான் அநேகருக்கு சொன்னதில்லை தகப்பனே. அப்பா, அந்த நன்றி அறிதலை நான் வெளிப்படுத்தினதில்லை ராஜா. நீர் என்னை கர்த்தாவே இந்த விதமான ஒரு நன்றி இல்லாத ஒரு ஜீவியத்திலிருந்து என்னை மாற்றி கர்த்தாவே உம்முடைய நன்மையையும் கிருபையையும் அப்பா துரிதமாய் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்த, மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. இன்னும் தேவனுக்கு ஏற்ற பிரியமுள்ள பிள்ளைகளாய் பரிசுத்த மணவாட்டியாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.